அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம். ஆ ஆ ஆ ஆ போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் இங்கே சொல்லுகிறது, இளைய குமாரனை குறித்து நம்ம இப்போ வாசித்து கேட்டோம். அல்லேலூயா. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர், 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த ரொம்ப சந்தோஷமான வாழ்வு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது எனக்கெல்லாம் தெரியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி இளைய குமாரனுக்குள்ளே வந்தபோது, பின்ன அவனுக்கு தகப்பனோடு இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் குறைய ஆரம்பித்தது. தகப்பனோடு இருக்கும்போது கடிந்து கொள்ளுதல் உண்டு, அன்பு கூறுதல் உண்டு, நேசிக்கிறது உண்டு, உதவி செய்கிறது உண்டு, பாடுபடுகிறது உண்டு. இப்படிப்பட்ட அனுபவம் தகப்பனோடு கூட இருக்கும்போது உண்டு. ஆனால் இப்போது தகப்பனுடைய கடிந்து கொள்ளுதலை மகனுக்கு ஏற்க முடியாத வந்தபோது தகப்பனிடத்தில் போய் என்னுடைய பாகத்தை பிரித்து எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி கடினமான ஒரு வாக்கை சொல்லி பாகத்தை பிரித்து அவன் தன்னுடைய பாகத்தை கொண்டு வெளிதேசத்துக்கு பிரயாணம் பண்ணினான். அவன் தூர தேசத்துக்கு போய் தான் விரும்பினபடி வாழ்ந்தான். யாரும் இப்போ என்ன இல்லை, கேட்கறதுக்கும் இல்லை, கடிந்து கொள்ளுகிறதுக்கும் இல்லை, குறை சொல்றதுக்கும் இல்லை, குற்றப்படுத்துகிறதுக்கும் இல்லை. அப்படி அவன் தன்னுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தான். ஆனால் நாள் போக போக வாழ்க்கையில் குறைவுபட தொடங்கினான் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. குறைபட தொடங்கின போது அவன் அந்த தேசத்தின் குடியானோடு ஒட்டி கொண்டானான். என்ன செய்தான்? அந்த தேசத்தின் குடியானோடு ஒட்டி கொண்டான். அந்த தேசத்தின் குடியான் என்ன பண்ணனான்னா, தன்னுடைய வயல்ல அவனுக்கு கொஞ்சம் பன்றிகள் இருந்தது. அந்த பன்றிகளை மேய்க்கிறதற்கு அவனை அனுப்பிவிட்டான். பன்றிகளை மேய்த்து கொண்டிருக்கிற இந்த இளைய குமாரனுக்கு பசி தாங்க முடியவில்லை. அரவணைக்க ஒருவரும் இல்லை, ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. குளிரும் வெயிலும் பசியும் அவனை மிகவும் கொடிய வேதனைப்படுத்தினது. அப்படி கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் அந்த பன்றிக்கு கொடுக்கிற தவிடாகிலும் கிடைக்குமா என்று ஆசையோடு இருந்தானா. ஆனால் பன்றிக்கு கொடுக்கிற தவிடு கூட அவனுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. அப்போதான் அவன் உட்கார்ந்து சிந்திக்க தொடங்கினான். அவன் உட்கார்ந்து சிந்திக்க தொடங்கின போது தான் அவனுக்கு ஒன்று புரிந்தது, தன் தகப்பனுடைய வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான ஆகாரம் உண்டு, நான் பசினாலே சாகிறேனே என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது. எப்பன்னா, புத்தி இல்லாமல் இல்லை, புத்தியில் கொஞ்சம் மங்கி போச்சு. புத்தி மங்கி போச்சு. நமக்கு எல்லாருக்கும் அறிவுண்டு, நிறைய பேருக்கு அறிவுண்டு, ஆனால் புத்தி கொஞ்சம் குறைவாக இருக்கிறவங்களும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தியில் தெளிவு வேணும். புத்தியில் தெளிவு. புத்தி தெளிந்த போது அவன் உணர்த்தப்பட்டான். புத்தியில் தெளிவு வரணும். நீங்கள் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. அல்லேலூயா. நீயோ
எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா பகுதியிலும் தேவ பிள்ளைகள் நல்ல மனத்தெளிவோடு இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்னும் அதிகமான மனத்தெளிவு நமக்கு வேணும். தேவனை குறித்த ஒரு நல்ல தெளிவு நமக்கு வேணும். தேவ ஆராதனை குறித்த ஒரு நல்ல தெளிவு வேணும். ஜபத்தை குறித்த ஒரு நல்ல தெளிவு வேணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை குறித்த ஒரு நல்ல தெளிவு வேணும். நாம் போய் சேர போகிற இடத்தை குறித்த ஒரு நல்ல தெளிவு வேணும். இப்படி பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது, நீயோ மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய் அப்படின்னு இந்த பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் மனத்தெளிவு ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மனத்தெளிவு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இனி ஒரு வசனத்தை கூட நான் வாசித்து அதுக்கு பின்னால் நம்ம செய்திக்கு நேராக போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் 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 எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். எதுக்கு? நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். நமக்கு ஒரு எதிராளி உண்டு. நம்ம எதிர்க்கிறவன் உண்டு. நமக்கு தீமை செய்கிறவன் உண்டு. நம்ம எப்போ அழிக்கலாம் என்று நினைக்கிறவன் உண்டு. நம்ம எப்போ தேவனை விட்டு பிரிக்கலாம் என்று எண்ணுகிறவன் உண்டு. தகப்பனை விட்டு பிரிக்கலாம் என்று எண்ணுகிறவன் உண்டு. குடும்பத்தை விட்டு பிரிக்கலாம் என்று எண்ணுகிறவன் உண்டு. தேவ பிரசன்னத்தை விட்டு பிரிக்கலாம் என்று எண்ணுகிறவன் உண்டு. தேவ சமூகத்தை விட்டு தேவ சமூகத்தை இழக்க செய்ய எப்போ இழக்க செய்யலாம் என்று எண்ணி நம்மை சுற்றி திரிகிற ஒருவன் உண்டு என்று பவுல் பேதுரு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் சொல்றாருன்னா, ஏதேன் தோட்டத்தில் பாருங்க, ஆதாமும் ஏவாளும் ஒன்றாக இணைந்திருந்தார்கள். அதுவரையிலும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ ஆதாமை விட்டு ஏவாளை பிரித்து கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஏவாளுடைய கண்கள் தெளிவு குறைந்து போனது. ஏன்னா இப்ப சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு தேவனை போல் ஆவீர்கள், இந்த பழத்தை புசிக்கிற நாளிலே நீங்களும் தேவர்களை போல ஆவீர்கள் என்று சொன்ன வார்த்தையை இந்த ஏவாள் கேட்ட உடனே அந்த புத்தியில ஒரு மாற்றம் வந்தது. ஆமா, ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறார், இதை சாப்பிடுகிற நாளில சாவீர்கள் சொல்லி இருக்கிறார். சாத்தான் சொல்றான், இதை புசிக்கிற நாளில நீங்க தேவர்களை போல ஆவீர்கள் என்று சொல்லுகிறான். நல்ல வார்த்தை அல்லவா அப்படி என்று சொல்லி பிசாசுனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாள். அதனால புத்தியில ஒரு மங்கல் உண்டானது, புத்தியில ஒரு கருகல் உண்டானது, புத்தியில ஒரு மாற்றம் உண்டானது. அந்த தெளிவில்லாமல் தெளிவை இழந்து போனதுனால அந்த பழம் அவளுக்கு மேன்மையானதாய் தேவனை விட தன்னுடைய புருஷனை விட மேன்மையானதாக பழம் கண்டதுனால அதை பறித்தாள், தானும் புசித்தாள், தன் கணவனுக்கும் கொடுத்தாள் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே வந்து தோட்டத்தில் அதிகாலையிலே தோட்டத்தில் விளாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டபோது அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டார்களாம். இதுவரையிலும் தேவனுடைய சத்தத்துக்காய் காத்திருப்பாங்க, தேவனோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை வைத்திருந்தாங்க. எப்ப புத்தியில தெளிவு குறைந்ததோ, எப்ப புத்தியில் அந்தகாரம் வந்ததோ, எப்ப பிசாசு இடம் கொடுத்தாங்களோ, ஆண்டவருக்கு சோத்திரம், எப்ப பிசாசு அவர்களை வஞ்சிக்கிறதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்களோ அப்பொழுது அவனுடைய இருதயம் இருளாய் மாறிவிட்டது. அதனால தேவ சத்தம் கேட்க முடியல, தேவனோட ஐக்கியம் கொள்ள முடியல, தேவ ஆராதனையில பங்கு பெற முடியல, தேவனை துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல. எல்லாத்துக்கும் ஒரு தடை, கேட்டா ஒரு தடைன்னு சொல்லுவோம். அப்ப தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் நன்றாக அறியணும், நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே தேவனையே சார்ந்து இருக்கணும், தேவனையே பற்றி கொண்டிருக்கணும், தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கணும். அப்படி நின்றா நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாக ஒளியாக தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதற்கும் நல்ல மனத்தெளிவுள்ளவர்களாய் காணப்படுவோம். இளைய குமாரனை குறித்து நாம் படித்தப்போ அங்கே பாருங்க, ஆண்டவர் சோத்திரம், புத்தியிலே ஒரு இருள் வந்த போது உலகத்துக்கு நேராய் போனான். அந்த தேசத்து குடியானோடு ஒட்டி கொண்டான். அந்த தேசத்து குடியான் அவனை மகா கொடிய ஆண்டவருக்கு சோத்திரம் வேலைகளுக்கு அனுப்பினான், அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அப்ப இந்த உலகம் நம்மை அடிமைப்படுத்தும். மன தெளிவில்லைன்னா நான் தேவனுடைய பிள்ளை என்கிறத நல்ல தெளிவோடு வாழணும். அல்லேலூயா.
ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தம் செய்யணுமே என்கிறதான அந்த பெரிய வாஞ்சை நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்படி இருந்தா நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமானதா இருக்கும். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில மன தெளிவு ரொம்ப முக்கியம். மன தெளிவு என்னது? மனத்தெளிவுக்கு 4 உதாரணங்களை சொல்றேன். ஒன்று, நிதானமான மனம். நிதானமான அப்படின்னா என்னது? எந்த காரியத்தை நிதானமாய் பொறுமையாய் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு மனம் வேணும் தேவ பிள்ளைகளுக்கு. யாரோ ஒருத்தர் சொன்ன உடனே இந்த பழம் புசிக்கிறதுக்கு நல்லதுன்னு சொன்ன உடனே அதை பறிச்சு புசிக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு நிதானமான மனம் நமக்கு இருக்க வேணும். நிதானமான மனம் கொண்டவர்களாய் தேவ பிள்ளைகள் வாழணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க என்று சொல்லி நம்ம தேவனை விட்டு தேவ சமூகத்தை விட்டு விலகுறதுக்கு ஏதுவான எந்த காரியமும் நமக்குள்ளே வருகிறதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில கலப்படம் இல்லாத ஒரு வாழ்வு. என்ன இல்லாத வாழ்வு? ஒன்று நிதானமான வாழ்வு, இரண்டாவது கலப்படம் இல்லாத ஒரு வாழ்வு. தேவ பிள்ளைகளுக்குள்ள கலப்படம் இருக்கக்கூடாது. உண்மையான ஒரு வாழ்வு வாழணும். அல்லேலூயா. நிதானமான வாழ்வுனா உண்மையான வாழ்வு, கலப்படம் இல்லாத வாழ்வு. இப்ப எல்லாத்துலயுமே கலப்படம் வந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு முறை சென்னைக்கு போனப்போ ஒரு டிஷர்ட் எடுத்தா ஒரு டிஷர்ட் ஃப்ரீன்னாச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் சொல்லி கலப்படத்தை நமக்கு கொடுக்கிறதுக்கு பிரயாசப்படுவாங்க. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைய கலப்படங்கள் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனபடினாலே நமக்கு பிரியமானதா தான் இருக்கும் பாருங்க. ஏன்னா இந்த பழம் நல்லது, நம்ம புசிக்கிறது நல்லது அப்படின்னு ஏவாளை வஞ்சித்தது போல நம்மையும் பிசாசு தந்திரமா தான் வஞ்சிப்பான். இயேசுநாதரை பார்த்து சொன்னான், பாருங்க இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த மகிமையெல்லாம் எனக்கு தான் இருக்கு, நீர் என்ன நமஸ்கரித்தா போதும், இதெல்லாம் நமக்கு தந்துடுவேன்னு சொன்னான். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் உலகத்தினுடைய நன்மைக்காக தேவ சமூகத்தை விட்டு பின்வாங்க கூடாது. உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் தேவ சமூகத்தை விட்டு பின்வாங்க கூடாது. தேவன் இதைவிட மேலானதை நமக்கு தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை ஒருவரும் காணலையா? சாலமோன் ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்டான். தேவன் ஞானத்தை மட்டுமா கொடுத்தாரு? ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவராலே ஆகும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் நல்ல மனத்தெளிவோடு இருக்கணும். அல்லேலூயா. மனத்தெளிவு ரொம்ப முக்கியம். இளையகுமாரனுக்குள்ளே மனத்தெளிவு இல்லாததுனால அவன் மிகுந்த பாட அனுபவிக்க வேண்டியது வந்தது, மிகுந்த கஷ்டப்பட வேண்டியது வந்தது. தகப்பனுடைய அன்பை இழந்து போனான், தகப்பனுடைய ஐக்கியத்தை இழந்து போனான், தகப்பனுடைய வீட்டை இழந்து போனான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அநேக இழப்புகள் அவனுக்கு வந்தது. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் இழந்து போகாமல் இருக்கிறதுக்கு கலப்படம் இல்லாம உண்மையான தேவ அன்பு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, நல்ல எண்ணங்கள் நமக்கு இருக்கணும். எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் நமக்கு இருக்கணும். நல்ல தெளிவான எண்ணங்கள், தெளிவான எண்ணங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தெளிவான எண்ணமுடையவர்களாக தேவ பிள்ளைகள் காணப்படணும். நான்காவது, இழப்புகள் வந்தாலும் நான் கர்த்தரையே சார்ந்திருக்கிறவர்களாக இருக்கணும். இழப்புகள் வரலாம், பல நஷ்டங்கள் வரலாம், பல இழப்புகள் வரலாம். உதாரணமாக யோபு எல்லாம் இழந்து நிற்கும் போது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை சார்ந்திருந்தார். அல்லேலூயா. அப்ப சில இழப்புகள் நமக்கு வரும். இழப்புகள் வரும்போது நல்ல தெளிவுள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோபனுடைய வாழ்க்கையில தேவன் எல்லாத்தையும் 2 மடங்காக திருப்பி கொடுத்தான். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்ப இழப்புகள் வரும்போது, சில இழப்புகள் நமக்கு வந்தா சிலர் சொல்லுவாங்க, அங்க போனதுனால இந்த இழப்பு வந்து. ஆண்டவர் ஸ்தோத்திரம். பழைய இடத்துல இருந்திருந்தேன்னா எனக்கு இந்த இழப்புகள் எல்லாம் வந்திருக்காது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இழப்புகள் வந்தாலும் நான் மன உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தா நம்முடைய வாழ்க்கையில பெரிய வெற்றி அடைய முடியும். உதாரணமாக பாருங்க, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, அங்க ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான், ஒரு ஏழை லாசரும் இருந்தான். ஆனா 2 பேர்ல ஒருவன் எப்படி இருந்தான்னா புத்தியில நல்ல தெளிவுள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. தனக்கு பாடுகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, வியாதிகள் வந்தது, உதவி செய்ய ஒருவரும் இல்லை, ஆனாலும் கர்த்தரை நம்பி இருந்தான். அல்லேலூயா.
அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தான். இந்த உலகத்தினுடைய பாடுகள் கொஞ்ச காலம்தான், உலகத்தினுடைய கஷ்டங்கள் கொஞ்ச காலம்தான், உலகத்தினுடைய பாடுகள் சீக்கிரம் முடிவடைய போகிறது என்கிறதை அந்த தெளிந்த புத்தி உள்ள லாசருவுக்கு ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருந்தான். அதனால பாடுகளை குறித்து கவலைப்படல, யாரும் உதவி செய்யலையே என்கிற கவலை இல்லை, சரியான சாப்பாடு இல்லை என்கிற பாரம் இல்லை, நல்ல வஸ்திரம் இல்லை என்கிற பாரம் இல்லை, நல்ல வீடு இல்லை என்கிற பாரம் இல்லை. ஏன்னா தேவன் அவருக்காக கட்டி உண்டாக்கி கொண்டிருக்கிற மகிமையான வீட்டை குறித்த தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அல்லேலூயா. ஆனா ஐஸ்வர்யமா இந்த பூமியில ஆண்டவர் சோதரன் சம்பரமாய் வாழ்ந்தான்னு சொல்லியிருக்கு. அவனுக்கு புத்தியில் அந்த தெளிவில்லாததுனால இந்த உலகம்தான் மேன்மை, இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் தான் மேன்மை, இந்த உலகம்தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தான். தன் வாழ்நாட்களிலே நல்லவைகளையும் கெட்டவைகளையும் திரித்தறிந்து வாழணும். நல்லது எது, கெட்டது எது, யாரை நாம் சேவிக்கிறோம் என்கிறதை நாம் உணர்ந்து கொண்டு வாழணும். ஐஸ்வர்யவான் நல்ல காலங்களை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க அந்த ஐஸ்வர்யவானுடைய சரித்திரத்தில் போறீங்கன்னா அவனுக்கு நல்ல ஜபிக்க தெரியுது, நல்ல ஜபிக்கிறான். ஆபிரகாம் பிதாவே அப்படின்னு ஜபிக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் சத்தம் குறைப்பா. ஆபிரகாம் பிதாவே அப்படின்னு ஜபிக்கிறான். பாருங்க, நல்ல ஜபிக்க தெரிஞ்ச மனுஷன் தான். ஆனா என்ன செய்யறது, புத்தியில என்ன இல்லை, தெளிவில்லை. அதனால தன்னுடைய வாழ்நாளில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தேவசத்தம் செய்யலாம். தேவனுக்கு பிரியமாய் வாழல, தேவனோடு நெருங்கி உறவாடுகிறத அவன் வெறுத்தான். உலகத்தை, உலக மனுஷர்களை சார்ந்து வாழணும். அவங்கள போல வாழணும், இவங்கள போல வாழணும், அவங்கள போல ட்ரெஸ் எடுக்கணும், இவங்கள போல ட்ரெஸ் எடுக்கணும், அவங்கள போல நடக்கணும், இவங்கள போல நடக்கணும் என்கிறதான விருப்பம் மட்டும்தான் அவனுக்கு இருந்தது. ஆனா தேவன் விரும்புகிறாரா, தேவன் எதை விரும்புகிறார், எதை வெறுக்கிறார் என்கிறதான அந்த நினைவில்லாதவனாக வாழ்ந்தான். அப்படி வாழ்ந்ததுனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். குறித்த நாள் வந்த போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் முடிவடையும் போது அவனுடைய வாழ்க்கையில நன்மை இல்லை. அவன் இந்த உலகத்துல அவன் எல்லா நன்மையும் அனுபவித்தான். ஆனா முடிவில் அவனுக்கு நன்மை இல்லை, எல்லாத்தையும் அவன் கெடுத்து போட்டான். அதுபோல நம்முடைய வாழ்வு இருக்கக்கூடாது. இளையகுமாரன் திரும்பி வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய குற்றத்தை உணர்ந்தான். மனம் தெளிந்த போது, மனதில் தெளிவு வந்த போது, தெளிந்த புத்தி அவனுக்குள்ள மன தெளிவு வந்த போது அவன் பழைய நிலையில இருக்க விரும்பல. நம்ம சில நேரங்களில் சில தவறுகள் செய்கிறவர்கள் தான், சில குற்றங்கள் வந்துவிடும். ஆனா அந்த குற்றத்தை நம்ம உணர்ந்து ஆண்டவரிடத்துல திரும்பி வந்தா இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அதனுடைய 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. 21, 22 வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இவனுக்கு புத்தி தெளிவு வந்தபோது, புத்தியில தெளிவு வந்தபோது இவன் குற்றம் உள்ளவன் என்று உணர்ந்தான். அல்லேலூயா. அதுவரையிலும் இவனுக்குள்ள அந்த உணர்வு என்ன இல்லை, அந்த குற்ற உணர்வு வரல. இப்போ பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேருக்குள்ள கிறிஸ்தவங்க தான், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க தான். ஆனால் நிறைய பேருக்குள்ள இந்த குற்ற உணர்வு வராமல் இருக்கிற காரணம் மனத்தெளிவில்லாமல் வாழுகிறதுனால. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஒரு தம்பி ஒரு சபைக்கு போனானா, ஒரு வாலிப தம்பி, திருமண வயது எட்டின ஒரு தம்பி. அப்போ சபைக்கு போய் 3 வாரம் தொடர்ந்து போயிருக்கிறான். 3ஆவது வாரம் பாஸ்டர் சொன்னானா, பாஸ்டர் எனக்கு ஞானஸ்நானம் வேணும் அப்படின்னு கேட்டாராம். அப்போ பாஸ்டர் கேட்டாராம், நீ எங்கே இருந்து வர்ற, உனக்கு பேர் என்ன, உனக்கு ஊர் என்ன, உனக்கு அப்பா அம்மா எல்லாம் எங்கே, யாரெல்லாம் நீங்கள் உண்டு அப்படின்னு எல்லாம் விசாரித்தான். அப்போ விசாரித்தப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இவன் எதுக்கு வந்தான்னா அவனுக்கு திருமணம் பண்ணணும். ஆவிக்குரிய ஸ்தோத்திரம், ஒரு சர்ச்சுக்கு போகிற ஒரு பொண்ணை லவ் பண்ணினானா. லவ் பண்ணினதுனால இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா அந்த வீட்டுக்காரங்க கண்டிப்பாக சொல்லிட்டாங்க, நீ என்ன செய்யணும், நீ ஞானஸ்நானம் பெற்று ஆவிக்குரிய சபைக்கு போகணும். ஆவிக்குரிய சபையை போய் ஞானஸ்நானம் பெற்றா அவனுக்கு கல்யாணம் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னதுனால இவன் தெரியாத ஒரு சபைக்கு ஊரை விட்டு கொஞ்சம்
ஒதுங்கின சபையில் போய் இப்படி பாஸ்டர்கிட்ட கேட்டப்போ பாஸ்டர் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவருக்கு புரிஞ்சுது, இவன் உண்மையாய் தேவனை நேசித்து வந்ததல்ல, உண்மையாய் மனம் திரும்பின கேஸ் அல்ல, உண்மையாய் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டவன் அல்ல, இவன் கல்யாணத்துக்காக வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி புரிந்ததுனால அவர் சொன்னாரா, தம்பி உனக்கு ஞானஸ்நானம் தரலாம், நீ உன் பாவங்களை எல்லாம் ஆண்டவர் உனக்கு மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்குதான்னு கேட்டாரா. அப்போ அவன் சொன்னானா, எனக்கு ஒரு பாவமும் என்ன இடத்துல ஒரு பாவமும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதே போல தான் பாருங்க, மன தெளிவு இல்லைன்னா நம்மள இருக்கிற பாவம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் இந்த இளையகுமாரனுக்கு மனத்தெளிவு வந்தப்போ தன்னுடைய குற்றத்தை அவனுக்கு உணர்ந்து கொண்டான். அல்லேலூயா. இனிமேல் நான் நம்முடைய குமாரன் என்று சொல்லுகிறதற்கு நான் என்ன இல்லை, பாத்திரன் அல்ல அப்படின்னு எப்போ அவன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து தன் தகப்பனுக்கு முன்னால தாழ்த்தினானோ, தகப்பன் நேரடியா மகனை பார்த்து பதில் சொல்லல பாருங்க, பக்கத்தில் நின்ற தூதர்களை பார்த்து, எல்லாம் விட்டா வேலைக்காரங்களை பார்த்து சொன்னா, இவனுக்கு என்ன கொடுங்க, சிறந்த வஸ்திரத்தை கொடுங்க, மோதிரத்தை கொடுங்க, பாதரட்சி அணியுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிறதெல்லாம் சில நேரத்தில் உடனே நமக்கு பதில் வராம இருக்கலாம், நேரடியா தேவன் நமக்கு பதில் சொல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்போ நம்ம தேவனிடத்துல திரும்பி வருவோம் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய குற்றங்களை உணர்ந்து, நம்ம தவறுகளை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் திரும்பி வரும்போது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிங்க. 18ஆம் வசனம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அல்லேலூயா. அவன் என்ன செய்தான், இருந்த இடத்துல இருக்க விரும்பல. அந்த உணர்வு வந்தபோது, புத்தியில தெளிவு வந்தபோது அவன் உடனே என்ன செய்தான், அந்த ஸ்தானத்தை விட்டு எழும்பி, அல்லேலூயா, எங்க போனான், தகப்பனிடத்துல போனான். அல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல பரம தகப்பன் இருக்கிறான். நம்ம எந்த குற்றங்களை நம்ம செய்திருந்தாலும் குற்றம் செய்யாதவங்க யாருமே இந்த உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. நம்ம குற்றம் செய்தவன்னு உணர்ந்து, ஆண்டவரே நான் இந்த காரியத்தில் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு திரும்பினா, பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டான், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே, பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டான், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே, தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவில் சொந்தங்கொள்ளவா, தயங்கிடா தாவி ஓடிவா, தந்தை இயேசுவில் சொந்தங்கொள்ளவா, தந்தை இயேசுவில் சொந்தங்கொள்ளவா, இயேசு கிறிஸ்துவின் என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. அவன் எழுந்து புறப்பட்ட உடனே தகப்பன், 20ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. தகப்பன் என்ன செய்தான், தகப்பன் எழுந்து மனதுருகி ஓடி அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். அல்லேலூயா. அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளை, அவன் அழுக்கு வஸ்திரத்தோடு வந்தான். அந்த அழுக்கு வஸ்திரத்தை கூட அந்த தகப்பன் என்ன செய்யல, பொருட்படுத்தலை.
அவன் முழுவதுமாய் அழுக்கோடு வந்தான். ஆனாலும் அந்த தகப்பன் அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்கிறதுல எந்த முறுமுறுப்பும் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை போல நம்ம நேசிக்கிற, நம்ம ஆண்டவரை போல நம்ம அனுபவித்திருக்கிற இந்த உலகத்தில் ஒருவரும் இருக்க முடியாது. எல்லாரும் ஏதோ ஒரு நன்மை எதிர்பார்த்து தான் நேசிப்பாங்க. ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம நேசிக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சோதர். அதனால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குற்றம் செய்யாதவங்க யாரும் இல்லை. ஆண்டவரிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இயேசுவோடு நடக்க பழகுனீங்கன்னா பெரிய சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. அதான் அடுத்த வசனம் சொல்லுது, 23ஆம் வசனம், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். அல்லேலூயா. அப்போ தகப்பனுடையத்தில் திரும்பி வந்தால் உண்மையான பாருங்க, எனக்கு உலக பிரகாரமான ஒரு காரியம். என்னுடைய சகோதரியினுடைய ஒரு பையன், ஒரே பையன், அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வீட்டை விட்டு போயிட்டான். ஏதோ தகப்பன் சொன்னாருன்னு சொல்லிட்டு பிணங்கி போயிட்டான். ஆண்டவர் சோத்திரம். அவன் பிணங்கி போய் நான் தேடாத இடம் இல்லை. நான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த முடுக்கு முழுல எல்லாம் உண்டு, அங்கெல்லாம் தேடி தேடி எனக்கு கால் கையெல்லாம் குழஞ்சி. தகப்பனாரும் தாயாரும் சாப்பிடவும் இல்லை, புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, அங்கே சுருண்டு கிடக்கிறாங்க. இப்படி எங்கே தேடியாச்சு, ஒரு இடம் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு பக்கத்தில் ஜபம், ஒரு பக்கத்தில் தேடுது, கிட்டவே இல்லை. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் திருநெல்வேலியில் ஒரு ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட போனார். அந்த ஊழியக்காரருக்கு அக்காளை தெரியும், அத்தானை தெரியும், இந்த பையனையும் தெரியும். அந்த வீட்டில் போய் இவர் தங்கி இருக்கிறார். அந்த வீட்டில் கூட்டம், இவரை வச்சு கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க. இதனால் நல்லா தெரியும். அப்போ இவர் ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட போயிருக்கும்போது இவனுக்கு ஷைப்பில் ஒருதான் அங்கே உள்ள ஹோட்டலுக்கு உள்ளால் நடந்து போகிறத பார்த்தார். இவருக்கு உடனே ஒரு சந்தேகம் வந்த உடனே இவர் போய் அந்த பயலை பிடிச்சிட்டு, நீ எங்கே இருந்து அப்படின்னு எல்லாம் கேட்டப்போ இவன் உடனே அழுதான. எப்படியா வந்துட்டேன், அப்பனை அம்மையை விட்டு வந்துட்டேன் பாருங்கள். உடனே தகப்பனாருக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, அவரே ஃபோன் பண்ணி, நீங்கள் கவலைப்படாதருங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவனை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தார் அந்த ஊழியக்காரர். ஆண்டவர் சோதரம். இந்த வீட்டில் வந்தால் அந்த 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 ஒரு குறிப்பிட்ட அவங்க வீட்டுக்கு வீடு வர கார் போகாது, ஒரு குறிப்பிட்ட இடம் வர தான் போகும். இந்த கார் நிற்கிற இடத்துல வந்து தகப்பனும் தாயாரும் காத்து நின்று ஆண்டவர் சோதரம். அவங்களுக்கு இருதயம் பட்ட அந்த அந்த சந்தோஷம் சொல்லவே முடியாது. அன்னைக்கு கூட்டிகிட்டு போய் அந்த அவன் உடுத்தியிருந்த வஸ்திரம் அதே போல தான் இருந்து, அழுக்கு வஸ்திரம். ஏன்னா அங்கே பாத்திரங்கள் ஒரு வேலை, இவரை கையோடு பிடிச்சு கொண்டு வந்துட்டார். அப்படி கொண்டு வந்ததுனால ஆண்டவர் சோதரம் அவனுக்கு புதிய வஸ்திரம் வாங்கி கொண்டு வந்து, வீட்டில் கிடந்தது போக புதிய வஸ்திரம் வாங்கி கொண்டு வந்து அவனை உடுத்தி எல்லாம் ஒரு கொஞ்சம் வேற கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து வச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு அந்த குடும்பத்தை விட்டு போனப்போ உள்ள துக்கம் இருந்தது. அப்போ இந்த இளைய தகப்பனுக்கு இளையகுமாரன் போனப்போ எவ்வளோ துக்கம் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை விட்டு நம்ம விலகி போனால் ஆண்டவருக்கு எவ்வளோ துக்கம் உண்டாகும் என்று அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிற சில சம்பவங்கள். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனத்தை வாசிங்க. எண்ணாகமம் 20ஆவது அதிகாரம் 2-3 வசனம். ஜனங்களுக்கு இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோடு, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். இப்போ மோசேயை பார்த்து, ஜனங்களுக்கு தண்ணி இல்லாத நேரத்தில் மோசேயை பார்த்து ஜனங்கள் கேட்குறாங்க, எங்கள் சகோதரங்கள் மாண்டு போனது போல நாங்களும் மாண்டு போயிருந்தா நல்லா இருக்கும். 8ஆம் வசனத்தை வாசிங்க. 7-8 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாய் ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது
தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். அடுத்த வசனம். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தையும் வாசிங்க, அப்பதான் தெரியும். என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண் கோலினால் அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? பேச சொன்னார். கண்மலையை பார்த்து பேசு. அப்போ இந்த மோசே இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பினால, இந்த ஜனங்களுடைய குற்றப்படுத்துறதுனால மோசே தெளிந்த புத்தியை இழந்து போனார். அல்லேலூயா. மன தெளிவை இழந்ததுனால இப்போ இந்த ஒரு காரியம்தான் மோசே கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி காணப்பட்டதற்கு இந்த ஒரு காரணம் தான். ஏன்னா ஜனங்களுக்கு முன்னால தேவனை பரிசுத்தம் பண்ணாம, ஜனங்களுக்கு முன்னால தேவனை கலங்க பண்ணினதுனால ஆண்டவர் மோசே கானானுக்குள்ளே பிரவேசிக்க போக விடல. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, பேசுன்னு சொன்னப்போ இவர் மனம் பதறி அடித்தார், கண்மலை அடித்தார். அப்போ அது எதை குறிக்கிறதுனா, கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அடிக்கிறதுக்கு அடையாளம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை என்ன ஆயிட்டு, கோல்னால கண்மலை அடினாரு, அடிச்சாரு, அப்போ தண்ணீர் வந்தது. இப்போ ரெண்டாவது சொல்றாரு, கண்மலையை பார்த்து பேசினாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் பாருங்க, தடுமாற்றம் வந்துன்னா நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக அழிந்து போகிறதற்கும், தேவ தயவை இழந்து போகிறதற்கும், தேவ இரக்கத்தை இழந்து போகிறதற்கும் நம்முடைய தடுமாற்றங்கள் காரணமாக இருந்துவிடும். அதனால தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் மன தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எதை செய்தாலும் மன தெளிவோடு செய்யணும். கர்த்தர் எதை விரும்புகிறாரா என்று பார்த்து செய்யணும். கர்த்தர் விரும்பாத எந்த காரியத்தையும் நாம் செய்தா, ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை செய்தா, நிச்சயம் அதுக்கு என்ன உண்டுன்னா தண்டனை உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமாய் இந்த உலகத்தில் வாழணும். ஆண்டவரை சேவிக்கிறது, ஆண்டவரை பின்பற்றுகிறது, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழுகிறது. ஆண்டவர் நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான். அந்த ராஜ்யத்தில் போய் சேருகிறது வரையிலும் நாம் மன தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 26ஆம் அதிகாரம் 62 63 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 26 62 63 வசனம். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்கே நாம் படிக்கிறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரதான ஆசாரியன் எழுந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா? அல்லேலூயா. அப்ப சிலர் நமக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லக்கூடும், நம்மை குற்றப்படுத்தக்கூடும், நம்ம குறை சொல்லக்கூடும். நான் சரியான மன தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இயேசு அந்த இடத்துல ரொம்ப மன தெளிவாக பதில் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அப்போ தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையை நம்ம கெடுத்து விடக்கூடாது, அழித்து விடக்கூடாது. நம்ம ரொம்ப கவனமாக ஆவிக்குரிய வாழ்க்கையை ரொம்ப கவனமாக நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஞானஸ்நானம் பெற்று விட்டோம், பரிசுத்தாய் பெற்று விட்டோம், பரிசுத்தமாய் வாழுகிறோம். ஆனால் சின்ன ஒரு காரியத்தில் நமக்கு ஒரு பெசகு வந்தா நித்தியத்தை அடைய முடியாது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. தைலக்காரனுடைய ஒரு முறை கூட படிங்க.
தானத்திலும் கனத்திலும் ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனும் சொற்ப மதியினத்தினால அப்படியே கெட்டு நாறி போவான். அப்போ நமக்கு ஞானம் இருக்கலாம், கனம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், நல்ல வாழ்க்கை இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், உத்தியோகம் இருக்கலாம், என்ன இருந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு செத்த ஈ தைலத்தில் விழுந்துன்னா அது நாரை கெட்டு போகிறது போல நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிறனா எவ்வளோ கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் ஆண்டவரை சேவிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு ஞானம் இருக்கலாம், நல்ல வசதி இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், உயர்ந்த அந்தஸ்து இருக்கலாம், இல்லாமலும் கூட இருக்கலாம். இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை சேவிக்கிறதுல உத்தமமாய் சேவிக்கணும். அதான் யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அல்லேலூயா. இயேசு நமக்கு முன்மாதிரி. ஏசாயா 53:7 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு பிறப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இப்படி இருப்பார் என்று தெளிவாய் ஏசாயாவுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஏசாயா 53:7 வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. போதும். அல்லேலூயா. ஏசாயா பல ஆண்டவர் ஸ்தோத்திரம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார். இயேசு நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனால் தம்முடைய வாயை அவர் என்ன செய்யல, திறவாதிருந்தார். அல்லேலூயா. அதுபோல தேவ பிள்ளைகள் சில இடங்களில் நம்முடைய வாயை திறக்கக்கூடாது. அல்லேலூயா. சில காரியங்களுக்கு நம்முடைய வாயை திறக்கக்கூடாது, சில சூழ்நிலைகளில் நம்முடைய வாயை திறக்கக்கூடாது. நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில் இயேசுவுக்கு ஏற்ற ஒரு ஜீவிதம் செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் அதனுடைய 12-13 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 12-13 வசனம். பாருங்க, எவ்வளோ குற்றச்சாட்டுகள் இயேசுவுக்கு விரோதமாக, எத்தனையோ குற்றச்சாட்டுகள். பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தேசத்தில் உள்ள எல்லா பெரியவர்களும் வந்து நின்று குற்றம் சாட்டும் போது ஆண்டவர் பேசாமல் இருந்தார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாமல் இருந்த ஆட்டை போல் இருந்தார் என்று ஏசாயா சொல்லப்பட்டபடி ஆண்டவராக இயேசு அங்கே சத்தமிடாமல் இருந்தார். அல்லேலூயா. நம்ம எல்லா இடங்களிலேயும் எல்லா காரியத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் நாம் ஆள வேண்டும். ஆண்டவராக இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறார். முன்மாதிரியாய் ஆண்டவர் நமக்கு காண்பித்து போயிருக்கிறார். நாம் மிகவும் மன தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். யோவான் 19ஆம் அதிகாரத்தை எடுங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிங்க. அடுத்த வசனம்ல இயேசு பிரதித்திரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில இடத்துல இயேசு பதில் சொல்லி இருக்கிறான், சில இடத்துல இயேசு பதில் சொல்லலை. அதுக்கு முந்தின 2 வசனத்துக்கும் இயேசு பதில் சொல்லலை. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல பதில் சொல்லணும்.
பதில் சொல்லக்கூடாத இடத்துல பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அதனால எப்பொழுதும் நாம் இயேசுவுக்கு சாட்சியாக நிற்கிறதற்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்பொழுதும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அப்படி இருப்போமானா ஆண்டவராக இயேசுவை போல நம்மையும் ஆண்டவர் ஒரு நாள் மாற்றுவார். அல்லேலூயா. இயேசு போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, இயேசு போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. அல்லேலூயா. அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி. மூன்றாவது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி, அல்லேலூயா. அடுத்த வசனம் கூட, ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்களே பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. அப்போ நம்மை குறித்து ஆண்டவர் எப்படி சொல்லணும்? இவன் என் நேசகுமாரன், இவள் என் நேசகுமாரத்தி அப்படின்னு சொல்லத்தக்க அளவில் நம்முடைய வாழ்க்கை காணப்படணும். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தம் செய்கிறதுல நான் மன உற்சாகமாக இருக்கணும். இயேசு தெய்வமாக இருந்து கூட அவர் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு அவர் ஒதுக்கி வைக்கல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் பெறாத அவர் ஒதுங்கி நிற்கல. ஆண்டவராக இயேசு யாரும் அவருக்கு சொல்லலை ஞானஸ்நானம் எடுங்கன்னு. இயேசுவே போய் யோவானுடைய கையின் கீழே ஞானஸ்நானம் பெற்றார். எல்லா நீதி இப்படி நிறைவேற வேண்டும் என்று யோவானுக்கு சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமானவர்களாக, பிரிய மக்களாக, பிரியமான குமாரராக, பிரியமான குமாரத்திகளாக நாம் காணப்படுகிறதற்கு வா திறக்கக்கூடாத இடத்துல நம்ம வா திறக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்போ உதாரணம் சொல்கிறேன். மருமக மாமியார்கிட்ட சண்டை போட்டால் மாமியார் வா திறப்பாங்களா திறக்க மாட்டாங்களா? மாமியார் மருமகள்கிட்ட சண்டை போட்டால் வா திறப்பாங்களா திறக்க மாட்டாங்களா? இவங்க 2 பேரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பொறுமையாக இருந்தால் குடும்பத்தில் சமாதானமாக இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு காரியத்தை ஒரு குறைய சொன்னால் தன் தாய் சொல்லுகிறது போல அந்த மருமக ஏற்றுக்கொண்டால் அந்த குடும்பத்தில் நல்ல அமைதி இருக்கும். அந்த மாமியாரும் அப்படி தான். மருமக ஒரு காரியத்தை சொன்னால் அதை தன் மகளை போல ஏற்றுக்கொண்டால் அந்த குடும்பத்தில் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். நிறைய குடும்பத்தில் நீ பெருசா நான் பெருசா. ஏன்னா ஆண்டவர் ஸ்தோத்திரம், அந்த மாமியார் ஒரு காலத்தில் மருமகளாக இருந்து எவ்வளோ பாடு, எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் 2 பெண் பிள்ளைகள். நான் சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். 2 பெண் பிள்ளைகள். அப்போது நான் இந்த 2 பெண் பிள்ளைகள்கிட்டையும் கேட்டேன், என்னம்மா உங்கள் குடும்பத்தில் இப்படியெல்லாம் இருக்குது? அது பாஸ்டர், எங்கள் அம்மாவும் இப்படி தான் இருந்தாங்க. நாங்கள் அனுபவிக்கிறது கொஞ்சம், எங்கள் அம்மா அனுபவித்தது நிறைய. எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி எங்கள் கல்யாணம் முடிகிறது வரையிலும் அடிமையாக தான் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்களும் அடிமையாக தான் இருக்கிறீங்களோ? அல்லேலூயா. ஒரு நாள் யாரையும் அடிமைப்படுத்தவே கூடாது. தேவ பிள்ளைகள், உங்களுக்கு அப்படி ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். உங்களை உங்கள் மாமியார் அடிமைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவங்க மருமக்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அப்படியே நீங்கள் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அல்லேலூயா. குறை இல்லாமல் யார் இருக்கிறாங்க? குற்றம் இல்லாமல் யார் இருக்கிறாங்க? ஒரு காரியத்தில் ஒரு தவறு இருந்துன்னா பாருங்கள், உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரர், ஒரு மூத்த ஊழியக்காரர், கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு மூத்த ஊழியக்காரர் ஒரு இளம் ஊழியக்காரரிடத்தில் சொன்னார். அந்த மூத்த ஊழியக்காரர் சன்னியாசி, சின்ன ஊழியக்காரன் சன்னியாசி.
அப்போது சின்ன ஊழியக்காரன்ட்ட சொன்னார், துணி அலசி போடப்பான்னு. துணி அலசி காயப்படும். அப்போ இவர் துணி அலசி காயப்பட்டார். காயப்பட்டு நல்ல சுத்தமாக, ஏன்னா அந்த சன்னியாசிமார் அப்படி தான் விடுப்பாங்க, நல்ல சுத்தமாக காயப்பட்டார். இவர் காயப்பட்டுட்டு என்ன பண்ணாருன்னா, இந்த ஊழியக்காரிடத்தில் சொல்லாததுனால இவர் சொல்லாமல் போய் என்ன பண்ணார், அவருக்கு ரூமில் போயிட்டார். இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாருன்னா, நேரே வந்து பார்த்தாரு, துணி துவைக்கிற இடத்துல வந்தார். அப்போ துணி துவைச்சிருக்கு, காயப்பட்டுருக்கு, இவனை காணலை. இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த துணியை அப்படியே இழுத்து கீழே போட்டுட்டார், மண்ணில் போட்டுட்டு இவர் போயிட்டு அவரை கூப்பிட்டப்போ நான் வந்தப்போ, ஐயா கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா. துணி துவைச்சிட்டியா? நல்லா துவைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம் ஐயா, துவைச்சி காயப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, எங்கே காயப்போட்ட அப்படின்னு சொல்லி கேட்டார். போய் பார்த்து காய்ச்சிருக்கான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனார். இன்னும் இவர் போகும்போது அங்கே கீழே கிடக்குது, சேரில் செளியில் கிடக்குது. அப்போ ஐயா, நான் கிணிப்பெல்லாம் வச்சு தான் போட்டேன், எப்படி விழுந்துன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவர் சொன்னாரா, நல்லா அதை சுத்தமாக பண்ணி போடப்பா அப்படின்னு சொன்னார். இவன் 2வது முறை நல்லா அழகாக சுத்தமாக அதை வாஷ் பண்ணி போட்டுட்டு ஊழியக்கார இடத்துல போய் சொன்னான், ஐயா நீ இங்கே சொன்ன வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அந்த காரியத்தை அந்த ஊழியக்காரர் ஒரு நாள் செய்தியில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், வஸ்திரத்தை செம்மையாக தான் போட்டிருந்தான். இவன் 2வது அந்த கீழே போட்டப்போ இவன் எதிர்த்து பேசுகிறானா, இவன் எப்படிப்பட்ட சுகம் உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு அறிகிறதற்காகவே இந்த ஊழியக்காரரை செய்தான். அப்போ சில நேரத்தில் அப்படி தான் பாருங்கள், மாமியார்மாருக்கு வஸ்திரம் நினச்சி கொடுக்கும்போது சிலர் அப்படி செய்யலாம். அல்லேலூயா. நாங்களா மாமியாருக்கா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு நாள் மாமியாரா மாறுவோம். அல்லேலூயா. அதனால் தாராளமாக செய்து கொடுங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவங்க குறை சொன்னால் சொல்லிகிட்டே போட்டுமே, உங்களுக்கு பரலோகத்தில் பலன் மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா. மாமியார் மாதிரி பரலோகத்துக்கு போக முடியாது. காரணம் இல்லாமல் குறை சொல்லிட்டு இருந்தால் எங்கே போக முடியாது? ஆமாம், அப்படி உண்டு பாருங்க. அதனால் குறை இல்லாத யாரும் இல்லை. வீட்டில் ஒருவருக்கு குறை சொல்லாமல் இருக்கிறது 100க்கு 100 நல்லது. குறையோடு தான் நம்ம வாழும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் சத்தமாக கொஞ்சம் பேசினா மற்றவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்படி நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசுவும் கூட பொறுமையாக இருந்தார். பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையாக இருந்தார். அல்லேலூயா. சில மருமக்களுக்கு பாருங்கள் கொஞ்சம் அறிவு குறைவாக இருக்குது, மாமியாருக்கு ரொம்ப அறிவாக இருக்கும். ஏன்னா அவங்க எத்தனையோ வருஷமாக இருக்கிறவங்க இல்லையா, ரொம்ப அறிவாக இருக்கும். அவங்க சில சின்ன குற்றங்களை அந்த பிள்ளைகள் மக்கள் வந்த உடனே சொல்லி கொடுத்துருவாங்க. டேய், உனக்கு மனைவி இப்படி ஆகண்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சொல்லி கொடுத்த அந்த குடும்பத்தில் என்ன கொண்டு வைப்பாங்க தெரியுமா? தீயை கொளுத்தி விட்டுருவாங்க சில மாமியார்மார். ஆண்டவருக்கு தோத்திரம். அப்படி யாரும் மாமியார் மாதிரி யாரும் என்ன செய்யக்கூடாது. நீங்களும் இன்னைக்கு நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அது நாளைக்கு உங்களுக்கு தான் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நல்லதை விதைச்சா நாளைக்கு நீங்கள் நல்லதாக இருப்பீங்க. இன்னைக்கு தனியாக விதைச்சா நாளைக்கு நீங்களும் என்ன தான் அறுப்பீங்க. நம்ம விதைக்கிறதா இருப்போம். அதனால் குடும்பத்தில் சகோதரிமார், தாய்மார் எல்லாரும் ஒருவருக்கு விட்டு கொடுத்து வாழுங்க. அல்லேலூயா. பொறுமையாக வாழுங்க. ஒரு குற்றத்தை கண்டா தண்டிக்கப்படக்கூடிய அளவில் ஒரு 4 பேர்கிட்ட போய் சொல்லாதுங்க. அப்படி சொல்லி அதை பெருசாக்காதுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மன்னிங்க. உங்களுக்கு தப்பு பண்ணியிருக்கலாம், நீங்கள் மன்னிங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதை அடுத்த ஆளுக்கு செவிக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. அடுத்த செவிக்கு போனால் உங்கள் பாவத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், மன்னிக்கவே மாட்டார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள், ஆண்டவராக இயேசு சில இடத்துல மௌனமாக இருந்தார். மௌனமாக இருக்கணும். அல்லேலூயா. அடிக்கப்பட கொண்டு போகும் ஆட்டை போல மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாமல் இருந்த ஆட்டை போல இருந்தார். எப்ப இருந்தாரு? இயேசு மேல குற்றம் சாட்டும் போது. அல்லேலூயா. அப்ப நீங்க தேவ பிள்ளைகளா இருந்தா நீங்கள் எப்படி இருப்பீங்க? குற்றம் சாட்டப்படும் போது நீங்களும் பொறுமையா இருப்பீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வயசான மாமியார் மர கைவிடவே கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். கொஞ்சம் வயசான மாமியார்மாருக்கு நீங்கள் தான் பிள்ளையாக இருந்து உதவி செய்யுங்க. அப்படி செய்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். 4வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
இயேசுனுடைய நிதானத்துக்கு இன்னும் ஒரு காரியம். ஆ ஆ ஆ ஆ ஆ போதும். அல்லேலூயா, ஆண்டவர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ இயேசு ஒரு மலையின் மேலே ஏறி ராமுழுதும் என்ன செய்தார்? ராமுழுதும் நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். போயிருந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணணும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் பரிகாரம் கர்த்தரை தான் தேடணும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் போய் உங்களுடைய காரியங்கள் அறிவிக்கணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். எனக்கு நேத்தைகள்லாம் பயங்கர 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 வருத்தம்னா, பயங்கர துக்கம்னா, பயங்கர வேதனைன்னா, ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்போது ஸ்தோத்திரம், நான் ஒருத்தர் ஃபோன் பண்ணப்போ வாங்கன்னார். நான் போகும்போது எனக்கு ஒரு வசனம் கிடச்சிது. அல்லேலூயா. வசனம் கிடைச்ச உடனே எனக்கு தெரிஞ்சது கர்த்தரனோட இருக்கிறார். வண்டியில் போயிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் நான் சொல்கிறேன், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். போனேன், நல்ல ஒரு செய்தியை சொன்னார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த துக்கம், அந்த வேதனை, மனபாரம் எல்லாம் மாறி ஆறுதல் உண்டாச்சு. நான் நேற்றுக்கு ராத்திரியில் நான் இங்கே வருவேன்னே நான் நினைக்கல, இங்கே வர முடியும் அப்படின்னு நினைக்கல. ஆனால் ஸ்தோத்திரம், அங்கே போய் பார்த்துட்டு வீட்டில் வரேன். வீட்டில் 2 பேர் வந்து காத்திருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆலோசனை சொன்னாங்க. இப்படி இந்த ஆலோசனைகள் கிடைச்சதுக்கு பிறகு கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தருடைய கருத்தில் நம்முடைய காரியங்களை ஒப்புவித்தான் அவர் நிச்சயம் நமக்கு ஜெயம் தருவார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவனுடைய பிள்ளைகளை ஜெபம் பண்ணுங்க. என்ன பிரச்சனைலாம் என்ன செய்யுங்க? ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணிங்கன்னா மறுநாள் பெரிய சமாதானம் உண்டாகும், பெரிய சமாதானம் உண்டாகும். அப்படி ஜெபம் பண்ணி பழகணும். அப்படி பழகுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். தானியேலும் கூட பிரச்சனை வந்தப்போ என்ன செஞ்சார்? ஜெபந்தான் பண்ணினார். தானியேல் 6:10 நீங்கள் படிச்சிங்கன்னா அவர் ஜெபம் பண்ணினார். அதனால பதற்றப்படவே இல்லை. அந்த பத்திரத்தை கையெழுத்து வச்சாச்சு அப்படின்னு அறிந்து பதற்றம் இல்லை, தைரியமாக இருந்தார். அவர் ஜெபம் பண்ணும்போது எந்த பிரச்சனைக்கும் கர்த்தர் உங்களுக்கு பரிகாரியாக இருப்பார் என்று நீங்கள் பதற்றப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே உங்களுக்கு துணையாக இருப்பார், ஆதரவாக இருப்பார், அனுகூலமாக இருப்பார், உங்களை வழி நடத்துவார். கடைசியாக ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில் இருந்த மனத்தெளிவு. ஆபிரகாமை குறித்து நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப 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 அது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். ஏன்னா ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனத்தை படிச்சிங்கன்னா ஆபிரகாம்கிட்ட சொல்லாரு, ம் 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 இப்போ எத்தனை பேர் சொல்றாரு? உன் புத்திரன், கவனிங்க, உன் புத்திரன் 1, உங்க ஏகசுதன் 2, நேசகுமாரன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவராக சொல்றாரு, ஆபிரகாம் அல்ல. ஆண்டவர் சொல்றார், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனையும் நீ ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்து மலைக்கு போய் நான் குறித்திருக்கிற இடத்துல அவனை தகன பலியாக பலியிட சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார தன் குமாரன் தன் குமாரன் ஏகசுதன், ஒரே மகன் நேசகுமாரன், இவனை அழைத்து கொண்டு போய் பலியிட சொல்றார். ஆபிரகாமை யாரிடத்துலையும் கேட்கல, ஒரு பதற்றமும். அல்லேலூயா. கேட்டது யாரு? பலியிட சொன்னது யாரு? கர்த்தர். ஒரு பதட்டம் இல்லை. காலையில் அழைத்து ஆபிரகாம் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு போறார். 7-8 வசனத்தில் தான் இருக்கு பாருங்க விஷயம்.
7ஆம் வசனத்தில் ஈசாக்கு தகப்பனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான். அப்பா, என் தகப்பனே, நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு ஆட்டுக்குட்டியை, அல்லேலூயா. பாருங்க, ஒரு பதட்டம் இல்லை, ஒரு மனப்பதட்டம் இல்லை. ஏன்னா யாருக்கு பலியிட போறார், யாரை பலியிட போறார் அப்படி என்கிற உறுதியான நம்பிக்கை விசுவாசமும் யாருக்கு இருந்தது? ஆபிரகாமுக்கு இருந்தது. பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு தெரியும், ஒரு ஈசாக்க ஆண்டவருக்கு பலியிட்டா அந்த சாம்பல்ல இருந்து 1000 ஈசாக்க உண்டாக்க தேவன் வல்லமை உள்ளவர் என்று அறிந்திருந்தார். அல்லேலூயா. அதனால மனம் பதட்டம் வரல அவருக்கு, மனக்கலக்கம் வரல அவருக்கு. மனம் பதறவும் இல்லை, மனம் கலங்கவும் இல்லை. ஆண்டவர் கேட்டார், ஆண்டவர் கேட்டது அப்படியே செய்யும்படி 25 வருடம் 100 வயதில் பெற்றுக்கொண்ட மகன். அல்லேலூயா. 25 வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணி காத்திருந்து பெற்றுக்கொண்ட மகன். ஆண்டவர் கேட்டார், அப்படியே கீழ்ப்படிந்து மகனையும் கூட்டிக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போறார். அல்லேலூயா. இனி 12ஆம் அதிகாரத்தை வாசிங்க, 12ஆம் வசனத்தை. பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ அவனை எனக்கென்று ஒப்பு கொடுத்தபடினால். யார் ஒப்பு கொடுத்தாரு? யார் ஒப்பு கொடுத்தாரு? யார் ஒப்பு கொடுத்தாரு? நேசகுமார். அந்த வசனத்தை சரியா படிங்க. 2ஆம் வசனத்துல 3 பேர் சொல்றாரு. 12ஆம் வசனம் வந்தப்போ அங்க ஒரு பேர் குறைஞ்சது. என்ன பேர் குறைஞ்சு? நேசகுமாரனை ஆபிரகாம் கர்த்தருக்கு ஏற்கனவே கொடுத்தாயிற்று. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகுலாம் பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சு, ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் மாற ஆரம்பிச்சு. ஆபிரகாமுடைய தேவனும் ஆபிரகாமுக்கு உள்ள அந்த வாக்குத்தத்தங்களில் உறுதி உண்டானது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் இப்போ ஆபிரகாம் கத்தி எடுத்து மகனை கொலை செய்ய எத்தனைக்கும் போது ஆண்டவர் கூப்பிட்டு, உன் மகனுக்கு ஒன்றும் செய்யாத, நீ அவன் உனக்கு ஏக புத்திரன், ஏக சுதன், நேசகுமாரன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப யாரோ அங்க பலியில் கொடுத்தது யார? பிரிய நேசகுமாரன், ரொம்ப பிரியமானவன். அல்லேலூயா. அப்ப 3 பேர் உள்ளதுல அதுக்கு 3 பேருக்கு 3 அர்த்தம் உண்டு பாருங்க. ஏன்னா நீங்க இனி 2ஆம் வசனத்துக்கு பாருங்க, நான் சொல்லித்தரேன். இன்னும் 2ஆம், உன் புத்திரன், ஒன்று உன் புத்திரன், உன் ஏகசுதன், நேசகுமாரன். இப்ப இயேசு யாரு பிதாவுக்கு? இவர் என் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நீங்க தானே இப்ப படிச்சீங்க. அது அந்த பைபிள்ல, இந்த பைபிள்ல அப்படி இருக்காது. இவர் நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவியிடுங்க. அப்படி இருக்கா? 3:17 மத்தேயு 3:17 மத்தேயு 3:17 இருக்கா? இவர நேசகுமாரன். அல்லேலூயா. அப்ப அங்க பலி கொடுக்கப்பட்டது என்னது? நேசகுமாரன் அங்க பலி செலுத்தப்பட்டாயிற்று. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் ஒன்று அறியணும். இயேசு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அங்கேயே ஈசாக்குக்கு நிழலாக பலி செலுத்தப்பட்டாயிற்று. அதனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆபிரகாமுக்கு அந்த மனத்தெளிவு இருந்தது. ஆண்டவர் கேட்ட உடனே கீழ்ப்படிந்து செயல்படுகிறதுக்கு மனத்தெளிவு இல்லை. நம்மிடத்துல பாருங்க, சில காரியத்தை ஆண்டவர் கேட்பார்,
சில காரியத்தை சொப்பனத்தின் மூலம் கேட்பார், வசனத்தின் மூலம் கேட்பார், தரிசனத்தின் மூலம் கேட்பார், ஊழியக்காரங்க மூலம் கேட்பார், பிரசங்கத்தின் மூலம் கேட்பார், பாட்டுகள் மூலம் கேட்பார். பல நிலைகளில் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசக்கூடும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எடை கேட்டாலும் நம்ம கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருந்தோன்னா நம்மளை கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா மனுஷரிடத்திலையும் கேட்பார். ஏதெങ്കിലും ஒரு காரியம் ஆண்டவர் கேட்காம இருக்கவே மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கேட்டு நம்ம ஓகே சொல்லிட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் அதுக்கு பிறகு தேவன் நம்மை கனப்படுத்துவான், தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவான், தேவன் நம்மை உயர்த்துவான். வேதம் சொல்லுது, அதனுடைய 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 16ஆம் வசனத்திலிருந்து, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை நீ எனக்கு ஒப்பு கொடுத்த இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவோ கடற்கரை மணலை போலவோ பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளையுடன் அறியணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படியும் போது மன தெளிவோடு நாம் செயல்பட்டோம்னா, ஒரு மன தெளிவு நமக்கு இருந்துன்னா தேவன் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அது காரணமாக இருக்கும். நாம் கனம் பண்ணப்படுகிறது காரணமாக இருக்கும், நாம் உயர்த்தப்படுகிறது காரணமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில தேவ நன்மைகளை நமக்கு தந்து நாம் தேசத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு அது காரணமாக இருக்கும். நம்முடைய சந்ததிகளை பெருக பண்ணுகிறதுக்கு அது காரணமாக இருக்கும். நம்முடைய வாழ்வில் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு அது காரணமாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். முதலாவது நம்ம ஒப்பு கொடுக்கணும், ரெண்டாவது நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறாங்க. எவ்வளோ வருத்தத்தில் இருப்பாங்க, எவ்வளோ வேதனையில் இருப்பாங்க. ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான். அல்லேலூயா. கர்த்தர் கேட்ட உடனே கொடுக்கணும்னா அந்த ஆபிரகாமுக்குள்ள எவ்வளோ மன உறுதி இருந்திருக்கணும், எவ்வளோ மன தெளிவு இருந்திருக்கணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இதை நீங்கள் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் இப்போ படிக்க போகிறதுக்கு நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், அங்கே இதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மனத்தெளிவு இருக்கணும். ஆண்டவர் நம்மோட ஏதோ ஒரு காரியத்தை பேசினாருன்னா ஒரு மனத்தெளிவு இருக்கணும். அல்லேலூயா. அதனுடைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 18ஆம் வசனத்தை வாசிங்க. 18 ஆதியாகமம் 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று. பாருங்க, நம்ம எல்லாம் இன்னை ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு அன்னைக்கு ஈசாக்க ஆபிரகாம் கொண்டு பலிபீடத்தில் பலி செலுத்தினது தான் காரணம். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்ததுனால நம்ம எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. புற ஜாதிகள் உன் மூலம் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அதை நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளாக இருக்கிற நான் நல்ல மனத்தெளிவோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் மனத்தெளிவு ரொம்ப முக்கியம். மனத்தெளிவோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை, பெரிய வெற்றியை, பெரிய ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை கனவான்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து சீமானாய் வைத்தாராம். எப்படி வச்சாரு? சீமானாய் ஆண்டவர் உயர்த்தினார். காரணம் என்னன்னா இந்த வசனம் தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த மன தெளிவாக இருந்தா, கர்த்தருக்குன்னு கொடுத்தா கர்த்தர் ஒரு நாளும் குறை வைக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் மல்கியா தீர்க்க தரிசனத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிப்பிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்க. ஆண்டவர்
மனுஷனிடத்துல சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டுள்ள ஒரு வசனம் இருக்குதுன்னா இந்த வசனம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கர்த்தருக்கு கொடுத்தா வானத்தின் பலகணிகளை நமக்கு திறப்பார் பாருங்க. ஆண்டவர் பூரணமான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவான். ஆசீர்வதிக்கிறதற்கு தேவன் ஒரு நாளும் விலகிறவர் அல்ல. நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆசீர்வாதத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் வரணும் பாருங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் வந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஒரு நாளும் குறை வராது, ஒரு நாளும் ஆண்டவர் சோத்திரம் பற்றாக்குறை வராது. தேவன் ஒரு வீட்டை ஆசீர்வதித்தான். உதாரணம் சொல்ல, ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் கர்த்தர் வந்தார். அல்லேலூயா. எப்படி வந்தார்? எப்படி வந்தார்? தாவீது தன் வீட்டுக்கு அல்லைன்னா நகரத்துக்கு கொண்டு போக மனமற்றவனாக இருந்தான். தெளிவில்லாமல் இருந்தான். மன தெளிவில்லை தாவீதுக்கு. இப்போது மன தெளிவில்லாமல் போன உடனே இப்போது ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் மேட்டில் இருந்த ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் கொண்டு வச்சார். கர்த்தரை. அல்லேலூயா. கர்த்தரை ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் கொண்டு வச்சப்போ ஓபேத்ஏதோமுடைய பிள்ளைகளும் கர்த்தரை சேவிக்க ஆரம்பித்தாங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க, பணிவிடை செய்ய ஆரம்பித்தாங்க. பைபிளே சொல்லுது 8 மக்கள் இருந்தாங்களாம் ஓபேத்ஏதோமுக்கு. எத்தனை மக்கள்? 8 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 8 பேரும் பராக்கிரமசாலிகளாக இருந்தாங்களாம். அல்லேலூயா. அந்த வசனம் எங்கே இருக்கு? ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 4 to 8 வரை படிங்க. 1 நாளாகமம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓபேத்ஏதோமின் புத்திரர் அவர்கள் குமாரரும் அவர்கள் சகோதரரும் ஆகிய ஊழியத்திற்கு பலத்த அல்லேலூயா. பாருங்க, இந்த ஓபேத்ஏதோமனுடைய குடும்பத்தார் ஊழியத்துக்கு பலத்த பராக்கிரமசாலிகளாக இருந்ததுனால ஓபேத்தினுடைய சந்ததியின் தேவன் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்குன்னு நீங்கள் விதைக்கிறது ஒரு நாளும் அது பட்டு போகாது. நீங்கள் ஆண்டவருக்குன்னு விதைச்சிங்கன்னா நிச்சயம் அறுவடை உண்டாகும். அல்லேலூயா. அதில் 100க்கு 100 நான் அனுபவிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்கன்னு நீங்கள் செய்யவே கூடாது. கர்த்தருக்கு கொடுக்கிறதா கொடுங்க, கர்த்தருக்கு கொடுக்கிறதா. ஏன்னா எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார், என்னை போஷிக்கிறார், எனக்கு வேண்டியது ஆண்டவர் தந்திருக்கிறார். அதனால எனக்கு ஒரு நாளும் பட்டினி வரும்னு நான் சொல்லவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நான் ஜீவனோடு இருக்கிற நாள் வரையிலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் ஆண்டவர் என்னை போஷிக்கவும் எனக்கு வேண்டியதை செய்யவும் என் தேவன் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறான். அல்லேலூயா. நான் இன்னைக்கும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறது மாதிரி தேவன் என்ன வச்சிருக்கிறார். அப்போ நான் சொல்ல வந்தது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நிச்சயம் இருப்போம். அல்லேலூயா. அதிகமாக விதைச்சா அதிகமாக இருப்போம், கொஞ்சமாக விதைச்சா கொஞ்சமாக தான் இருப்போம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஸ்தோத்திரம் எல்லாத்துலேயும் மனத்தெளிவாக இருக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கறதுல மனத்தெளிவாக இருக்கணும். தாவீது இந்த மனத்தெளிவு இல்லாத போனதுனால, தேவனை தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு போகாததுனால ஆண்டவர் ஸ்தோத்திரம் கிடைச்ச பாக்கியமாகும். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாததுனால நமக்கு கிடைச்ச பாக்கியம். அல்லேலூயா. இன்னும் ஓபேத்ஏதோம் அதை அனுபவிச்சது போல தேவ பிள்ளைகளை அனுபவிக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், தேவ நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும், தேவ அன்பினால நிரம்பி வாழணும். அதுக்கு நம்ம எப்பொழுதும் அந்த மனத்தெளிவோடு இருக்கணும். அப்படி மனத்தெளிவோடு இருந்தோம்னா நம்ம கலங்கவே மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். யோபு கூட ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஒரு முறை சொன்னார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா.
கர்த்தர் பார்த்து கொள்வார். எங்க வச்சு சொன்னாரு? யோபா சொன்னார் கர்த்தர் பார்த்து கொள்வாருன்னு. ஆண்டவர் சோதரம். ஆபிரகாம் மகனை பார்த்து சொன்னார் கர்த்தர் பார்த்து கொள்வார். யோபு சொன்னார் என்ன சொன்னார்? தேவரே சகலவற்றையும் செய்ய. ஒரு நல்ல தெளிவு பாருங்க. யோபுனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தெளிவாக இருந்தார். நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், கஷ்டங்கள் வரும், வியாதிகள் வரும், தீமைகள் வரும், வராமல் எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும், எந்த மனுஷனுக்கும் வரும். எல்லா பிரச்சனைகளும் இந்த உலகத்தில் இருக்கிறது வர மூக்கு இருந்தால் என்ன வரும்? சளி வரும். அதே போல் நம்ம பாடுகளும் கஷ்டங்களும் வரும். ஆனால் அதெல்லாவற்றில் நம்ம விடுவிக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறான் என்கிற மனத்தெளிவு இருக்கணும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நம்மை தப்ப வைப்பார். எந்த சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்வார். எந்த பிரச்சனைகளையும் நம்மை விடுவிப்பார். எந்த வியாதியும் நம்மை சுகமாக்குவார். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஆதரவாக இருப்பார். எந்த தோல்வியையும் ஜெயமாய் மாற்றுவார் என்கிற மன தெளிவு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆள் போய் பாருங்கடா, ஒரு ஆள் போய் பாருங்கடா. தோத்திரம். எல்லாம் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஒரு மன தெளிவாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் மன தெளிவோடு இருந்தோம்னா நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை மகிமையாய் மாறும். அல்லேலூயா. உயர்ந்த நிலைக்கு கர்த்தர். இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், இன்னைக்கு நீங்கள் கடன் பாரத்தில் இருக்கலாம். ஆண்டவர் சோத்திரம். ஆனால் தேவன் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி வருங்க. ஓபேத் ஏதோம் அவனுடைய வீட்டில் கர்த்தர் வந்தா, கர்த்தரை கனம் பண்ணினான். ஓபேத் ஏதோம் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் பிள்ளைகளையும் கனம் பண்ணி ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறணும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும். தேவன் நம்மை கனப்படுத்தணும். தேவனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே, நம்ம குடும்பங்கள் மேலே வரணும். அதுக்கு நாம் மிகுந்த மன தெளிவாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த